various circumstances we couldn't reach on that day. அது என்னன்னா கிட்டத்தட்ட 1.5 வருஷம் தான் சார் முதல்ல இருந்திருக்காங்க. இது பலருக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. நான் வந்து I belong to a police family and I wanted to become like சார் ஏரியா சார் மாதிரி வாங்கணும்னு நினைச்சோம். அப்புறம் நானும் போலீஸ் குடும்பம். அந்த பின்னணியில இருக்கிற பட்சத்துல எனக்கு ஒரு வைத்தறிச்சல் என்னன்னா, நம்ம எப்படி இருக்கணும்னு நினைச்சோமோ அது மாதிரி போலீஸ் ஆபீசரே இதுவரைக்கும் பார்க்கலையே அப்படின்னு ஒரு ஆதங்கம். அதனாலதான் நானும் வந்து சேரல போலீஸ் குரூப் 1. I cleared group 1 also, but I didn't opt for DSP cadre. ஏன்னா வீட்டுல SI ஹெட் கான்ஸ்டபிள் அப்படின்லாம் ஆட்கள் இருந்ததுனால நம்ம அதை ஆப்ட் பண்ணல. இந்த மீன் டைம் சார் வந்து ஒரு 3 மாசத்துல அவருடைய எல்லா ஆக்டிவிட்டிஸும் இட் இன்ஸ்பயர். அதனால பெரிய சார் பஞ்சாப்ல பிறந்திருக்காங்க, இங்க. பட் ஆனா அந்த ஒரு குட் வில், அந்த நல்ல எண்ணத்தினால நம்ம என்னவெல்லாம் செய்யணும்னு நினைச்சோமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருன்ற அடிப்படையில இமெட்டின். அதுக்கு பிறகு விதின் May 21st or 22nd I met him for the first time there at DPO கமிஷனர் ஆபீஸ்ல. அப்ப இருந்து இப்பக்குள்ள பல மீட்டிங் நடந்திருக்கு. ஏன்னா ஒருத்தன் கொண்டு போன நல்ல விஷயங்களே பல நல்ல விஷயங்களை சார் செஞ்சிருக்காரு, பல நல்ல விஷயங்கள். அப்ப நான் என்ன நினைக்கிறேன்னா, மதுரை பவுண்டரி இருக்கு இல்லையா, ஜூரிஸ்டிக்ஷன், அது வந்து பெருசு. இங்கிட்ட மேலூராபுரத்தில் ஏகப்பட்ட பாப்புலேஷன். நான் ஒருத்தன் கொண்டு போய் அவர் இவ்வளவு செய்திகளை செஞ்சு முடிச்சிருக்காரு அப்படின்னா பப்ளிக்கு எவ்வளவு செஞ்சிருப்பாங்க. அப்ப யாரும் போய் சொன்னா செய்வாங்களா? அப்படி கிடையாது. அவன் கவனத்துக்கு கொண்டு போய், ஏன்னா அவ்வளவு ஒர்க்லோடு. அந்த அப்படி ஒரு சூழல்ல அவ்வளவு ஒர்க்லோடு, அப்படி ஒரு சூழல்ல இன்னொரு மேஜர் விஷயத்தை நான் சொல்லி ஆகணும். நான் பொதுவா இன்ஜினியரிங் படிச்ச இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய நம்ம மீட் பண்றோம். இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட், அதுவும் வீட்டுக்கு ஒரே பையன். இப்படிலாம் இருந்தா சமூக பொறுப்பு இருக்காது. பெரும்பாலும் இருக்காது. நோ சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆர் ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி. சார் இன்ஜினியர், ஒரே பையனும் கூட, அதுவும் பீயிங் a போலீஸ் ஆபீசர் வந்து டவுன் டு எர்த். தப்புனா யார் செஞ்சாலும் தப்பு. எஸ் ஃபேமிலி, எதை பத்தியும் கவலைப்பட்டுக்காத ஒரு மனிதரா வந்து நான் இன்னைக்கு பேசல, என்னுடைய லைஃப் இருக்கிற வரைக்கும் சார் எங்க இருந்தாலும் நான் பேசுறேன், இனியும் பேசுறேன். அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ மீன்? இன்ஜினியர், ஒரே பையன், போலீஸ் ஆபீசர். இவருடைய கேரக்டர்ல கொஞ்சம் பவர் மட்டும் யாருக்காவது இவர் மாதிரி கொஞ்சம் ஒரு 6 மாசம் மதுரைக்குள்ள வேற யாராவது ஆபீசரா இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளவு பெரிய அளவுக்கு அவங்க ஃபேமிலி எஸ்டாப்ளிஷ் பண்ணிருப்பாங்கன்னு உங்களுக்கு சொல்லி தெரியுது. சொல்ல புரியுதா? அப்ப அப்படிப்பட்ட பின்னணியில தான் ஐ மெட் சார். அதுல நான் நிறைய சொல்லிட்டே இருப்பேன், இன்னைக்கு அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. இதுல வந்து நான் நார்மலா வந்து ஹியூமன் ரிலேஷன்ஷிப் அவ்வளவு நல்லா மெயின்டைன் பண்ண மாட்டேன். காரணம் என்னன்னா, எனக்கு வந்து மனுஷங்களை பிரிகிறது இட் இஸ் பெயின்ஃபுல் ஃபார் மீ. அவங்க யார்கிட்ட பழகிட்டோம் அப்படின்னு சொன்னா இட் வில் பி வெரி 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 பெயின்ஃபுல் ஃபார் மீ. அதனால நான் என்ன பண்ணேன், மேக்சிமம் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைப்பேன், முடிஞ்சது நல்லது செஞ்சுட்டு விலகிடுவேன். ஆனா சாரை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ப மாட்டீங்க, நான் கொஞ்சம் அதிகமாவே உரிமை எடுத்துக்கிட்டு போயிருக்கேன். ஒரு தடவை கூட சார் எரிச்சல் பட்டதில்லை. இவர் ஒரு SI கேடர்ல இருந்திருந்தா கூட அவங்க வந்து பர்சனை மீறி வந்து அவர் என்ன பண்றாரு யாருன்னு மீறி கோபப்பட்டிருப்பாங்க. ஒரு நாள் ஒரு பொழுது கோபப்படல. நான் இப்ப சமீபத்துல யாராவது ஒரு மனுஷனுக்காக அழுதுருக்கேன் அப்படின்னு சொன்னா இவருக்காக இருந்திருக்கேன். நல்லா இருக்காங்க, அவங்க நல்லா இருக்காங்க, நல்லா இருப்பாங்க. பட் ஆனா என்னமோ ஒரு இதை இழக்கிற மாதிரி இருக்கு. has been transferred அப்படின்னா டிரான்ஸ்பர் பண்ண போறாங்களா அப்படின்னா இட்ஸ் பெயின்ஃபுல் ஃபார் மீ, நாட் ஓன்லி ஃபார் மீ. என்ன இனி ஒரு 1.5 வருஷம் சார் அன்டிஸ்டர்ப்டா இருக்கலாம், மதுரையில் இருக்க முடியும். ஆனா அதை மீறி அது நிறைய விஷயங்களை நான் பேச விரும்பல. நான் அது தனிப்பட்ட முறையில் பேசிக்க வேண்டிய விஷயம். ஆனாலும் அது அப்ப நான் அழுதேன். அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழல்னா என்ன பண்ண, ஹியூமன் பீயிங் ரிலேஷன்ஷிப் எல்லாரும் நல்லா இருக்குன்னு நினைப்பேன், பட் க்ளோஸ்ல போறது கிடையாது. பட் இவங்களை வந்து நான் சார் அடிக்கடி சொல்லுவேன், இவ சார் ஃபேமிலி வேற, நான் என் வேறனே நினைக்கிறேன். ஏன்னா இவங்க எல்லா ஃபேமிலியும் நல்லா இருக்கணும் தான். He took lot of it. And இன்னொரு விஷயம் to point out about madam, without her support and her sir's parents support, சார் நம்ம வீட்டுல இதுல ஒரு ஸ்டெப் எடுத்தோம்னா பிடிச்சி உட்கார வச்சிருவாங்க. ஐயோ இப்படிலாம் பண்ணாதீங்க, எங்களுக்கு யார் இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசிடுவாங்க. பட் அது இருந்தாலும் கூட சாருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் மேடம் மூலமாகவும் அப்பா அம்மா மூலமாகவும். அண்ட் ஈவன் இஃப் யூ கோ டு திருப்பூர், ஐ வில் கம் அண்ட் மீட் யுவர் பேரண்ட்ஸ், ஐ வில் கம் தேர். என்ன இது ஒரு பின்னணி. நீங்க எல்லாம் ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா வந்து
சோர்ஸ் ஆஃப் இன்ஸ்பிரேஷனா வந்து தயவு செய்து இவர்கிட்ட நிறைய கத்துக்கங்க. ஃபர்கட் அபவுட் யுவர் காஸ்ட், சோசியல் பொசிஷன், எவ்ரிதிங். இந்த சார் கிட்ட போய் நியாயம் வேண்டாம் எல்லாருக்கும் செஞ்சார். அதுல யார் அதிகமா பாதிக்கப்பட்டவங்களுக்கு துணிச்சு செஞ்சார். ஆனா அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. பணக்காரங்களுக்கு மட்டும் செஞ்சுட்டு போயிருவாங்க. இவர் அப்படி இல்ல, தப்புனா யார் செஞ்சாலும் தப்பு. அப்படி ஒரு நியாயமான மனிதர் இன்னைக்கு டிபார்ட்மெண்ட்ல பார்க்க முடியாது. நான் பார்த்துருக்கேன். ஆனா சார் கம்பளா சொல்லுவாங்க, இல்ல நிறைய பேர் இருக்கிறாங்க, அது உண்மையாவும் இருக்கலாம். ஆனா நாங்க பார்த்ததை we should appreciate. can understand. சொல்ல புரியுதா? இவர்கிட்ட வந்து ஒரு மாடல் எடுத்துக்கோங்க. 24 மணி நேரத்துல உழைச்சிட்டே இருக்கிறாரு. உங்களை மாதிரி ஒரு ஆவரேஜ் ஒரு 500 பேர் 600 பேர் வாங்கலாம். ரிட்டையர்டு எஸ்ஐ என்னோட பெரியப்பா. என்ன நீங்க 4 பேர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு நீங்க 4 பேருக்கு நல்லது பண்றீங்களோ உங்களை எந்த ஈவில் போர்ஸும் ஒன்றும் பண்ண முடியாது. கோடி கோடியா சேர்த்து வைக்கணும்னு அவசியம் கிடையாது. கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டு எத்தனையோ பேர் தூங்க முடியாம ஓடிக்கிட்டு இருக்காங்க. பெரிய பிக் பிக்ஸ் எல்லா பேருமே சார் இஸ் a great terror பாரதம். ஆனா நல்ல மனுஷங்களுக்கு he is God and friend. For all criminals and other persons he is terror, devil. சொல்ல புரிஞ்சுக்கிட்டீங்களா? அதனால மதுரைக்கு வந்து சாருக்கு நம்ம என்னவெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைச்சோமோ, இப்ப நான் நிறைய பிளான் வச்சிருந்தோம். அது it will happen. You will once again return here to Madurai as a city commissioner, a DIG, or in such a position. At that time, you will be addressing thousands of smart students. Thousands of smart students, where many of them might have cleared civil services also. And for them, the source of inspiration is honorable brother, our Ashraga guys. And this is not for exaggeration. அது முகஸ்துதிலாம் கிடையாது. இவங்க அதனால திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன். எனக்கு you are lucky. நம்ம சார் வராருன்னு ஒரு வேளை பிளான் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணியிருந்தா எப்படி இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும். அப்புறம் at the same time, I wanted to tell you one thing. Hindu Education Plus Carry Parents Program, this is the first time the hall was totally gathered by people. Otherwise, it will be only gathered by 50% of people. That is the first. This is the first time. அப்ப அது மாதிரி சார் வராங்கன்னு ஒரு வேளை நம்ம பிளான் பண்ணி செஞ்சிருந்தோம் அப்படின்னா எப்படி இருக்கும் பாத்துக்கங்க. இன்னொரு முக்கியம், டிரான்ஸ்பர் ஆயிடுச்சு. சார் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொன்ன சொல் தவறக்கூடாது, மாறக்கூடாது. நல்ல விஷயங்கள் நடக்கிற இடத்த மிஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி கூட வந்து போகணும்னு அவசியம் கிடையாது. சோ எழுந்திருச்சு நின்றவருடைய சர்வீஸ் மித்த எல்லாத்துக்கும் ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்போம். அப்புறம் சார் உட்காருங்க. 96 58 அவர் மிஸ்டர் மாரிக்குமார் சொன்ன மாதிரி நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணுங்க. ஏற்கனவே சொல்லியிருப்பார் நாங்கள் அவங்ககிட்ட. புக்ஸ், நல்ல புக்ஸ் ப்ளஸ் நியூஸ் பேப்பர்ஸ், ஒரு குட் தமிழ் பேப்பர், ஒரு நல்ல இங்கிலீஷ் பேப்பர் டெய்லி படிக்கணும். டெய்லி ஏதோ ஒரு நல்ல மேக்சின், ஃப்ரண்ட் லைனோ, அப்புறம் அந்த என்ன தெரியல இப்போ என்ன மேக்சின் வருது, க்ரானிக்கல் அந்த மாதிரி ஒரு நல்லா ஒரு மேக்சின் போதும். ஒரு நல்ல மேக்சின் நல்லா படிக்க தேவையில்லை. இந்த மாதிரி சப்போஸ் தமிழ் மீடியம்னா தமிழ் மேக்சின் ஏதாவது நல்லா செலக்ட் பண்ணிக்கலாம். இங்கிலீஷ் மீடியம்ல யூபிஎஸ்சி எழுதுறீங்கன்னா யூபிஎஸ்சியில் லெவலில் ஒரு ஃப்ரண்ட் லைனோ, அவர் சொன்ன மாதிரி க்ரானிக்கலோ, 4-5 மேக்சின்ஸ். இப்போ நான் எக்ஸாக்ட்லி பேர் there are 4-5 மேக்சின்ஸ், குட் மேக்சின்ஸ். அதே மாதிரி சப்போஸ் சிவில் சர்வீசஸ் எழுதுறீங்கன்னா செலெக்ஷன் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச சப்ஜெக்ட் நீங்கள் எழுதணும். இல்லைன்னா இவர் சொன்னார் வச்சுட்டு சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணக்கூடாது. உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட் ஈஸி தோணுதோ அந்த சப்ஜெக்ட் நீங்கள் மட்டும் எழுதுங்க. அதில் கொஞ்சம் டிஃபிகல்ட் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். சும்மா நம்ம ஃப்ரெண்ட் இந்த சப்ஜெக்ட் எடுத்தாரு, அவரை செலக்ட் ஆனாலும் இந்த சப்ஜெக்ட் எடுத்திருக்காரு, அதை வச்சு இல்லை. யூ ஷுட் பி கான்ஃபிடென்ட் அபவுட் த சப்ஜெக்ட் விச் யூ ஆர் செலக்டிங். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு எக்ஸாம் ஒரு 2013 இருக்கு வச்சுங்க, ஒரு 1 இயர் மினிமம் ஒரு 1 இயர் முன்னாடி ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் 1 இயர் முன்னாடி. அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி இன்டர்வியூ ஸ்டேஜ் வந்துச்சுன்னா மார்க் இன்டர்வியூஸ், அதனால மார்க் இன்டர்வியூஸ், குரூப் டிஸ்கஷன் அந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல், உங்களுக்கு நீங்கள் என்ன இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ட்டு யூ கேன் ஈஸிலி ஃபைண்ட் அவுட் அண்ட் இம்ப்ரூவ் யுவர் செல்ஃப். Otherwise, I think Mr. Marikumar is giving you very good insights, and Madurai is definitely a good place. இங்கே நிறைய இது இருக்கு, good schools, colleges எல்லாமே இருக்கு. நல்லா ஃபேக்கல்ட்டி இருக்கு. எல்லாமே சென்னை போகணும் அப்படி அவசியம் இல்லை. மேபி ஒரு ஸ்பெஷலைஸ் கோச்சிங்காக 1 month போயிட்டு வரலாம், வேற விஷயம்.
ஏதோ இன்டர்வியூ இந்த மாதிரி இல்லை. பட் அதர்வைஸ் ஐ திங்க் மதுரை கன்ஸ் இஸ் a குட் லான்ச்சிங் பேட். நீங்க ஏதாவது கேளுங்கப்பா. நீங்க ஏதாவது கேட்க விரும்புறீங்களா? தைரியமா எந்திரிச்சு ஒரு சில விஷயம். 1.5 வருடமாக பணியாற்றிங்க. சார் மூலமா நிறைய பிரச்சனைகள் வந்து சொல்லிப்பாங்க, நீங்க நிறைய பிரச்சனைகள் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ இதோட மதுரையில் நீங்க உங்களுடைய அனுபவம் எப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா இருந்துச்சு. மதுரையில் அனுபவம் நல்லா இருந்துச்சு, எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நிறைய நானும் லேர்ன் பண்ணியிருக்கேன். மதுரை பீப்புள் ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு 2 நிமிஷம் இங்கே இருந்த காலகட்டத்தில் முல்லை பெரியார் விஷயம், இந்த ஒருத்தப்படாத விஷயம்லாம் நடந்துச்சு. ஸோ அதில் உங்களுடைய அனுபவம் சொன்னீங்க. அது ரொம்ப கஷ்டம் அந்த டைமில். எல்லாருமே, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் கஷ்டம். அதில் நிறைய பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதில் நிறைய பேர், ஏன்னா எப்போவுமே அவர் ஏதோ ஒரு இஷ்யூ சால்வ் பண்ணும்போது, இந்த மாதிரி பெரிய பெரிய இஷ்யூ சால்வ் பண்ணும்போது ஒரு டீம் ஒர்க் தான் எப்போவுமே. அதில் நிறைய பேர் எங்களுக்கு ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணி, நல்லா இன்புட்ஸ் கொடுத்துட்டு, இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு கோஆப்ரேட் பண்ணியிருக்காங்க. அதனால நாங்கள் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக சில இஷ்யூஸ் முடிச்சிருக்கோம். நோ ப்ராப்ளம், ஃபீல் குட். உங்களை பார்த்து நல்லா தான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாள் வந்து இங்கே வரணும் அப்படி எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. சாம ஏதோ 2-3 டைம் மிஸ் ஆயிடுச்சு. லாஸ்ட் டைம் கூட அன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ ஐ எம் ஆல்சோ வெரி ஹாப்பி டு சி ஆல் ஆஃப். சார் ஒரு கொஸ்டின் சார், நீங்கள் ஐபிஎஸ் எடுத்தது காரணம் என்ன சார்? ஐஏஎஸ் படிக்காமல் ஐபிஎஸ் எடுத்துருக்கீங்க சார், அது என்ன ரீசன்? எல்லாருக்கும் ஒரு இது இருக்கும், டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்கும். சில பேருக்கு ஆர்மியில் போகணும் இருக்கும், சில பேருக்கு ஐபிஎஸ்ல போகணும் இருக்கும், சில பேர் நம்ம டாக்டர் ஆகணும் இருக்கும். அந்த மாதிரி தான், வேற ஒன்றும் டிஃப்ரெண்ட் ரீசன் கிடையாது. டிபெண்டிங் upon the personality, depending upon the personal liking, disliking. Some words about our teacher, sir. Our teacher is a very nice friend of mine and very close to me, and he is a very great inspirator, and he is a very great humanist, and he is very concerned about the social equality and the welfare of the youth, particularly the students who are preparing for various types of competitive exams. He tries to provide them with the best type of training and with the best of his abilities, and he is doing it single-handedly. That is a very good thing, and I hope that our friendship will continue in future also. அவ்வளோதான்.